கண்டென்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ இந்த ரெசல்யூஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் இது ட்ரெல் அப்படின்ற ஒரு ஆப்காக ரெடி பண்ண வீடியோ. அண்ட் அந்த ஆப்ல ஆல்ரெடி வேற ஒரு 5 மூவிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஃப்ரீயா இருக்கணும், அதே பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இப்போ இந்த வீடியோல லாக்டவுன்ல போர் அடிக்கிறப்ப பாக்குறதுக்கு 5 ஃபீல் குட் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பெல்லி சூப்புலு. அர்ஜுன் ரெட்டி வரதுக்கு முன்னாடி விஜய் தேவர்கொண்டாக்கு ஃபர்ஸ்ட் ஹிட் கொடுத்த படம் இந்த பெல்லி சூப்புலு தான். பெல்லி சூப்புலுன்னா தமிழ்ல பொண்ணு பாக்குறதுன்னு அர்த்தம். நம்ம விஜய் தேவர்கொண்டா பொண்ணு பாக்குறதுக்கு ஹீரோயின் ரித்துவர்மா வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் கூட தனியா ஒரு ரூம்ல மாட்டிப்பாரு. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இந்த படத்துல விஜய் தேவர்கொண்டா ரொம்ப நல்ல பையன். ரூம்ல மாட்டிக்கிட்டு அவரும் ஹீரோயினும் அவங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி பேச ஆரம்பிச்சு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா விஜய் தேவர்கொண்டா பொண்ணு பாக்குறதுக்கு வீடு மாறி வந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்றத காமெடியா எடுத்திருப்பாங்க. லாக்டவுன்ல நொந்து போய் சோகமா வீட்டில் உட்காந்துருக்க டைம்ல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.2 அண்ட் இந்த படம் MX பிளேயர்லயே அவைலபிளா இருக்கு. I don't want this marriage. தண்ணீர் மதன் தினங்கள். நம்ம ஸ்கூல்ல ஒரு சார் மட்டும் இப்ப பாரு லேடி ஸ்டாஃப் ஸ்கூல்லாம் வழிஞ்சு பேசிட்டு கரல போட்டே இருப்பார்ல, அதே மாதிரி ஒரு சார் இந்த படத்துல இருப்பாரு. அந்த சாருக்கும் 12th படிக்கிற நம்ம ஹீரோ ஜெய்சனுக்கு இப்ப பாரு ஒரு சண்டை இருந்துட்டே இருக்கும். அந்த சண்டை எங்க போய் முடிஞ்சது, ஹீரோட லவ் என்ன ஆச்சு அப்படின்றதுதான் மீதி கதை. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா கிரிக்கெட் விளையாடுறது, ஒன் சைட் லவ், டீச்சர்ஸ் கூட வர சண்டை, இந்த மாதிரி ஒரு 12th படிக்கிற பையனோட லைஃப் அழகா இந்த படத்துல எடுத்திருப்பாங்க. மெயினா ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படா இந்த ஸ்கூல் வாழ்க்கை முடியும்னு இருந்தவங்களுக்குலாம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்கூல் லைஃபோட அருமை புரிய வரும். ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட்னு தெரிய வரும். அண்ட் யூஸ்வலாவே மலையாள படங்கள்ல சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கும். அதுவும் ஃபீல் குட் மூவினா சொல்லவே வேணாம். அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த பிஜிஎம், மியூசிக், ஸ்கூல் லைஃப் எல்லாம் சேர்ந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8 அண்ட் இந்த படம் ஜியோ சினிமா, ஹீரோஸ் நோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஜிந்தகி நா மிலேகி டோபாரா. கபீர், இம்ரான், அர்ஜுன் 3 பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேச்சுலர் பார்ட்டிக்காக ஸ்பெயினுக்கு போறாங்க. அங்க அவங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை மற்றவங்களுக்காக இல்லாம அவங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்றாங்க. அண்ட் அவங்க லைஃப்ல என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த டூர் அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான டூரா இருக்கும். இந்த படத்தை பார்த்தோன்னே நமக்கு உடனே கிளம்பி ஒரு வேர்ல்டு டூர் போகணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பக்கத்து கூட போக முடியாது. அண்ட் பாலிவுட் மூவிஸ்னா நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வருது ரித்திக் ரோஷன், சல்மான் கானோட ஆக்ஷன் பேக்ட் கமர்ஷியல் மூவிஸ் தான். பட் பாலிவுட்லயே அந்த ட்ராக்கை தாண்டி பெரிய ஹீரோஸ் வச்சு இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். யூஸ்வலா எல்லா படங்கள்லயும் இருக்கிற வில்லன்லாம் இந்த படத்துல கிடையாது. 2.5 மணி நேரம் டியூரேஷன்ல பல விதமான எமோஷன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.2 அண்ட் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்லயே அவைலபிளா இருக்கு. நகரினிக்கு அமைந்தி. 3 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் சில பிரச்சனைகள் அவங்களால எடுக்க முடியாமல் போயிடும். அதே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு கோவாவில் ஒரு பார்ட்டிக்காக மீட் பண்ணும்போது 5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு எங்கேஜ்மெண்ட் ரிங்கை தொலைச்சிடுவாங்க. அப்போதான் கோவாவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறதும் அதில் வின் பண்ண 5 லட்ச ரூபா பிரைஸ் மணின்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த பிரைஸை வின் பண்ணாங்களா, அதே மாதிரி ரிங்கை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணாங்களா அப்படின்றது தான் மீதி கதை. இந்த படம் கிட்டத்தட்ட இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஹேங் ஓவர் மாதிரி இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில ஷார்ட் ஃபிலிமே எடுத்தது இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஃபன் இந்த படம் பார்த்தா தெரியும். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.9 அண்ட் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. As a group, మీరు చేసిన most craziest thing ఏంటి? ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் வெர்ஷன் 5.25. சுப்ரமணியன் அப்படின்ற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ரஷ்யாவில் இருக்கிற ஒரு ரொபாட்டிக்ஸ் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அவரோட பிடிவாதம் பிடிச்ச அப்பா நீ ரஷ்யாக்கெல்லாம் போக கூடாது, எனக்கு உதவியா ஊர்லயே தான் இருக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா சுப்ரமணியன் அவரோட அப்பா பேச்சு கேட்காம ரஷ்யாவுக்கு போயிடுவார். ஆனா திரும்ப வரும்போது அவரோட அப்பாக்கு ஹெல்ப்பா இருக்கிறதுக்கு ஒரு ரோபோட்டை எடுத்துட்டு வருவாரு. என்னதான் ஸ்டார்டிங்ல அவரோட அப்பாக்கு அந்த ரோபோட்டை பிடிக்கலனாலும் போக போக அந்த ரோபோட்டுக்கும் அவருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். எந்திரன்லாம் பார்க்கும்போது ஒரு ரோபோக்கு மனுஷன் மேல அன்பு வர்றதுலாம் லாஜிக்கே இல்லாம இருந்தாலும் இந்த படத்துல ஒரு மனுஷனுக்கு ரோபோ மேல அன்பு வர்றது லாஜிக்கலா தான் இருக்கும். மெயினா இந்த படத்துல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஒரு கிராமத்துக்கு ஒரு ரோபோ வரும்போது சுத்தி இருக்கிற மக்கள் ரியாக்ட் பண்ற விதம் சூப்பரா இருக்கும். கதையை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு. இவ்வளவு டிஃபரெண்டான கதையை ரொம்ப கம்மி பட்ஜெட்ல அட்டென்ட் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். பட் இந்த படத்துல அட்டெம்ப்ட் மட்டும் இல்ல, எக்ஸிகியூஷனும் பக்காவா பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.2 அண்ட் இந்த படம் Amazon Primeல அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய 5 ஃபீல் குட் இந்தியன் மூவிஸ். இதே மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல நிறைய ஜானர்ஸ்ல நிறைய நல்ல படங்கள் இருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாத்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.